இங்க ஹீரோ இந்த பொண்ண அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. அப்ப போற வழியில இந்த பொண்ணு சென்னையா, மும்பையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு எந்த ஊரும் இல்லன்னு சொல்லிறா. அத கேட்டதுமே ஹீரோ கடுப்பாயிடுறான். வீட்டுக்கு இந்த குழந்தைய கூட்டிட்டு போனதுமே எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஆனா இந்த குழந்தை ரொம்ப வெள்ளையா இருக்கிறதுனால கண்டிப்பா பிராமினா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள சேர்த்துக்கிறாங்க. தினம் இவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்தியா அடிக்கும் போது எல்லாருமே கை தட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு ரொம்பவும் சோகமாயிடுறா. நான் சாப்பிடும் போது எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு நான் வெஜிடேரியன் தான் பிடிக்கும். அதனால சரியா கூட சாப்பிடாமலே விட்டுறா. அப்பன்னு பார்த்து எங்கோ நான்வெஜ் போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஸ்மெல் வருது. அதனால போய் பாக்குறா. பார்த்தா பக்கத்து வீட்ல ஒரு முஸ்லீம் வீட்ல சாப்பிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோவும் இந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த பொண்ணுக்கு நான்வெஜ் தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு அம்மா குழந்தைக்கு ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப சோகமாயிடுறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சந்தோஷப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. தென் அடுத்த நாள் கடத்தருக்கு போகும்போது அந்த பொண்ணு திடீர்னு காணாம போயிட என்னன்னு பார்த்தா மசூதியில தொழுதுட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோ அந்த பொண்ணு முஸ்லீமா இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்க வந்து விட்டுட்டு போக பாக்குறா. ஆனா ஹீரோயின் அதை பார்த்ததுமே அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு, அது எப்படி ஜாதி மதம்லாம் தெரியும், அதை போய் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றா. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு மசூதியில பாக்குறாங்க. அந்த பொண்ணு காணாம போயிருக்கா. திடீர்னு வந்து ஹீரோ கட்டி பிடிக்கிறா. அதை பார்த்ததுமே ஹீரோட மனசு உருகி போகுது. தென் நெக்ஸ்ட் டே வீட்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போயிட்டு இருக்கா. பாகிஸ்தான் வின் பண்ணிடுது. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்பவும் ஜாலியா குதிக்க ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்த ஹீரோக்கு சந்தேகம் வந்து அந்த பொண்ணு கிட்ட நீ பாகிஸ்தான் கேக்குறாங்க. அந்த பொண்ணு ஆமான் தலையாட்டுறா. அதை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா வீட்ல இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு இனிமேல் இங்க இருக்க கூடாது, அதனால எம்பேசில கூட்டிட்டு போய் விட்டு வர சொல்றாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான்.